பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 3/1/2026 தமிழ் விசுவாவச வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 3:34 வரை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. மாலை 5:29 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். புதிய நட்புகளின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த புதிய செய்திகள் மன நிறைவை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபங்களை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மன நிறைவான செய்திகள் வந்து சேரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் கல்வி கற்க துவங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய நாளின் ஆரம்பத்தில் வீண் அலைச்சல்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றிகளை உரித்தாக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். எண்ணியதை ஈடேற்றி மன நிறைவடைவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பாராட்டுகளும் பதவிகளும் வந்து சேரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். திருப்திகரமான பண வரவு மன நிறைவுகளை தரக்கூடும்.
உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பான செயல்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் மன நிம்மதியான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டும் நன்மதிப்பும் மனநிறைவை கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறப்பான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் மனநிறைவான சூழ்நிலைகள் வந்து போகக்கூடும். திடீர் முடிவுகள் எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சுமூகமான நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தொழிலில் கூட்டாளியால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் அனுசரணையான போக்கு மனநிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். திருமண பருவத்தினருக்கு புதிய வரன்கள் மனநிறைவாக வந்து சேரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வல்லமையுள்ள நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த பண வரவு மனநிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். உடல் நலத்தில் சற்றே கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்புமிக்க நல்ல நாளாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். ராசியான நிறம் அடர் நீலம் மற்றும் அடற்பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தாய்வழி உறவுகளால் அனுகூலம் அடையக்கூடிய நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் தாயாரின் ஆசிகள் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மனநிறைவை தரக்கூடும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.